சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வருகிறது பிரபலமான மவுண்ட் ரோடு பிலால் எனும் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் ஐஸ் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவிகள் இருவர் கடந்த 30ஆம் தேதி இரவு ரமலான் நோன்பை திறந்து குடும்பத்தோடு உணவு சாப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதுகுறித்த புகாரில் சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதேபோல திருவல்லிக்கேணியில் வேறு ஒருவருக்கு சொந்தமான பிலால் பிரியாணி என்ற ஹோட்டலிலும் 30ஆம் தேதி சாப்பிட்ட 18 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவல்லிக்கேணியை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உட்பட 12 பேர் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் பீஃப் பிரியாணி, பீஃப் ஷவர்மா சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த 3 பேர், மேற்கு சைதாப்பேட்டையை சேர்ந்த 3 பேர் பீஃப் ஷவர்மா சாப்பிட்டதால் தண்டையார்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 30 அன்னைக்கு நைட்டு பிலாலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டதில் நாங்கள் 5 பேர் சாப்பிட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர். நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு எதுவும் ஆகலை. அவங்க பீஃப் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே லூஸ் மோஷன், வாந்தி, பேதி எல்லாமே ஆகிட்டு இருந்தது. அது ஹாஸ்பிட்டலில் கேட்டால் ஷவர்மா சாப்பிட்டதால ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் D1 ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். பீஃப் பிரியாணி சாப்பிட்டு பாதிக்கப்பட்டதாக 6 பேர் தனித்தனியாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உரிய விளக்கம் கேட்டு ஹோட்டல் பிலால் பிரியாணி கடைக்கு முன்பு ஒன்று திரண்டனர். சாப்பிட்டது வந்து ரம்ஜான் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ராயல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 10 பேர். ராயல் ஹாஸ்பிட்டல் தெரியும்ல, இங்கே ஸ்ரீனிவாஸ் ஹோட்டல் ஆப்போசிட்டு, அங்கே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. பிலால் ஹோட்டல்லேருந்து நீங்கள் வரீங்களா? ஏன்னா காலிலேருந்து அவங்க தான் வந்து அட்மிட் ஆகிட்டே இருக்காங்க. அட்மிஷன் போடுறதுக்கு கூட இடம் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் நியாயம் கேட்டு ஃபோன் பண்ணும் போது இந்த ஹோட்டல் ஆளுங்க, இந்த ஹோட்டல் நிர்வாகம் எங்களுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கல. அதனால தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இருந்தவங்களே முன் வந்து அவங்களே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் விசாரிக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்க பேசின அந்த ரூடான விதம், அந்த அவங்க பண்ண ரெஸ்பாண்ட் தான் இதை எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே தோணுச்சு. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துக் கொண்டிருந்த போது ஹோட்டல் பிலால் பிரியாணி கடை தரப்பில் சில பெண்களை அனுப்பி புகார்தாரர்களிடம் வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. நாங்களாம் நல்ல கறி தான் சாப்பிடுறோம். அவங்களாம் பொய் சொல்றாங்க. நாங்களும் அதெல்லாம் வச்சு நோம்பு தொட்டு சாப்பிடுவோம். நாங்க அதெல்லாம் சாப்பிட்றோமே. போன ஞாயிற்றுக்கிழமை கூட வாங்கிட்டு நாங்க தான் போனோம். போன ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு போனோம். ஆண்டா கூட தான் எங்களுக்குலாம் எதுவுமே ஆகலாம். நாங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக அந்த கடையில் சாப்பிடுகிறோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமாகவில்லை என கூறி வாக்குவாதம் செய்த பெண்களை போலீசார் எச்சரித்து விரட்டி விட்டனர். உடல்நிலை பாதிப்புக்கு கெட்டுப்போன உணவுதான் காரணம் என மருத்துவர்கள் விளக்கம் அளித்திருப்பதாக தெரிவித்தனர் போலீசார். திருவல்லிக்கேணி பிலால் ஹோட்டலில் உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமார் ஆய்வு நடத்தி ஹோட்டலுக்கு பூட்டு போட்டு பூட்டினார். கடை உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி உரிய விளக்கம் கேட்கப்படும் என தெரிவித்த சதீஷ்குமார் மவுண்ட் ரோடு பிலாலில் ஆய்வு மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தார். இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் லாக் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வரணும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.